உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி. நேற்று தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களுடைய மாநில பதிவாளர் மீண்டும் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதாவது விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை பயிர்க்கடன் பெறுவதற்காக செல்லும் போது என்ன மாதிரியான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் சொல்லி கடந்த 26/5/2025 அன்னைக்கு ஒரு நீண்ட சுற்றறிக்கை ஐயா வெளியிடுறாங்க. அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இனி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை பயிர்க்கடன், கால்நடை கடன், எந்த கடன் பெறுவதாக இருந்தாலும் சிபில் ஸ்கோர் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்னடா அநியாயமா இருக்கு, விவசாயிகிட்ட போய் சிபில் ஸ்கோர் பாக்குறீங்களே. என்ன அரசாங்கம் நாங்க உற்பத்தி செஞ்ச பொருளை பூரா கொள்முதல் பண்ணிட்டு எங்களுக்கு லாபகரமான விலையை கொடுத்து எங்க வங்கி கணக்குல பணத்தை போட்டு நாங்க என்ன கொடுக்காமையா இருக்கோம்? எங்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்து உற்பத்தி பண்ண சொல்லக்கூடிய அரசாங்கம் சந்தைக்கு உற்பத்தியாகி வரும்போது விலையை கொடுக்கல, கொள்முதல் கொடுக்கல, கிளம்பி ஓடிடுறாங்க. தொடர்ச்சியா நஷ்டம், கஷ்டம். ஆக இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில முதன்மை தொழிலான இந்த தொழிலுக்கு முதலாளிகளுக்கு, கார்பரேட் கம்பெனிகளுக்கு பார்க்காத அந்த சிபில் ஸ்கோரை விவசாயிகளுக்கு பார்க்க சொல்லியிருந்தாங்க. உடனடியா தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய சங்கங்கள், அரசியல் அமைப்புகள், புலமைப்புகள் எல்லோரும் வன்மையா கண்டனத்தை தெரிவிச்சதையும் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ நாங்க சிபில் ஸ்கோர் பார்க்க சொல்லவே இல்லைங்க, சிபில் ரிப்போர்ட் தான் பார்க்க சொல்லணும்னு சொன்னாங்க. அதனையா சிபில் ஸ்கோர், அதனே சிபில் ரிப்போர்ட். இந்த சிபில் ரிப்போர்ட், சிபில் ஸ்கோர் ரெண்டுலயுமே எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கும். இல்லைங்க, நாங்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்களான்னு மட்டும்தான் பாக்குறோம், நீங்க அங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கடன் கிடையாதுங்கிறாங்க. ஏப்பா சாமி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா, இல்லைங்க, மத்திய அரசாங்கம் வட்டி மானிய திட்டத்துல கொடுக்கிற அந்த 4% தொகை என்பது நேரடியா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக்கு போயிருதுங்க, எங்க கூட்டுறவு சங்கத்துக்கே வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் விவசாயி ரெண்டு பக்கம் போய் கடன் வாங்குறாங்க? ஒரு பக்கம் வாங்க வேண்டியது கேள்வியும் கேட்டாங்க. அதுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும். ஐயா, எனக்கு நெல் வைக்கிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு 76,000 செலவாகுது. இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளாகட்டும், கூட்டுறவு வங்கிகளாகட்டும், ரெண்டு பேருமே சேர்ந்து வெறும் 36,000 ரூபாய் தான் கடன் கொடுக்குறாங்க. அப்ப இன்னொரு பகுதி செலவை ஈடுகட்டுவதற்கு இன்னொரு கடன் வாங்கித்தான் ஆகணும். கையில முதலீடு வச்சு பொருளுக்கு எங்கிட்ட காசு இல்ல சாமி, கடனாளியா கிடக்கிறோம், வாங்கின கடனை கட்ட முடியல, கல்வி கடன் கட்ட முடியல, வணிக கடன் கட்ட முடியல, கோழிப்பண்ண கடன் கட்ட முடியல, பட்டு கடன், எந்த கடனையுமே கட்ட முடியல விவசாயிகள். அவ்வளோ கடுமையான வருமான பற்றாக்குறை, தொடர்ச்சியான நஷ்டத்துல. அப்போ ஒரு பகுதிக்கு நாங்க இன்னொரு பக்கம் வாங்கித்தான் ஆகணும். நீங்களே 100% ஆகிற செலவு கொடுத்துருங்க சாமி, நாங்க இன்னொரு பக்கம் வாங்க போறோம்னு சொல்லி கேட்டோம். அதெல்லாம் முடியாது, நாங்க இவ்வளவுதான் கொடுப்போம், செலவு இவ்வளவுதான் ஆகுது அப்படின்னு வேற நியாயப்படுத்தினாங்க. அப்போ ஒரு 25 சங்கங்களை நம்ம தமிழக விவசாய